ஹே காய்ஸ், குட் மார்னிங். ஸோ இது நல்லா தூங்கி எழுந்தாச்சு. இன்றைக்கி இப்போ கீழே வந்து அந்த எவர்கிளேட்ஸ் டூருக்கு வந்து பேக்கேஜ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். இருந்தால் அது போகலான் இருக்கிறோம், இல்லாட்டி கீ வெஸ்ட் போகலான் இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என் அவுட்ஃபிட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். ஆக்சுவலாக இந்த டாப் வந்து நான் டார்கெட்டில் எடுத்தேன். இது செயின் வந்து ஆர்டின் கனடாவில் எடுத்தது. தோடு வந்து மிஸ்ஸே கடையில் எடுத்தது. இந்த ஷார்ட்ஸ் வந்துட்டு வால்மார்ட். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. ஷூஸ் போட்டு இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க அப்படியே இந்த டே விலாகை கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் வந்து ஃபைனலாக அந்த என்ன எவர்கிளேட்ஸ் போட் டூர், அது வந்து எங்கள் ஹோட்டலில் கான்சிரேஜ்லேயே வந்துட்டு அவங்க ட்ராவல் பேக்கேஜ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து கேட்டப்போ ஃபஸ்ட்டு வந்து மதியம் 1 o'clock தான் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 9:30க்கு ஒன்றும் இல்லை, 9:30க்கு யாரோ 3 டிக்கெட் கேன்சல் ஆச்சு லக்கிலி அப்படின்ட்டு அந்த டிக்கெட் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க. ஸோ நாங்கள் 9:30 பஸ்லேயே வந்தோம். ஒரு 40-50 மினிட்ஸ் எங்கள் ஹோட்டல்லேருந்து இந்த எவர்கிளேட்ஸ் டூர் வரதுக்கு வந்து ஒரு 50 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ வந்துட்டு இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆலிகேட்டர் 50 ஆலிகேட்டர் எவர்கிளேட்ஸ் ஆலிகேட்டர் பார்க்கறதுக்கு. இங்கே வந்துட்டு ஏதோ ஷோர் எக்ஸ்கர்ஷனாக ஏதோ ஷோ ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அந்த அலிகேட்டர் டூரு, அதுக்கப்புறம் அந்த குட்டி அலிகேட்டரை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறனா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களது வந்து இன்றைக்கி கொஞ்சம் இப்போ வெயில் தெரியுது. காலையில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் வெயில் தெரியுது. அப்படிங்கிறதுனால அந்த க்ளோஸ்டு போட் டூரையும் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் செம்மையாக நாற்று அடிக்குதுங்க. வந்த உடனே பயங்கரமாக நாறுதுங்க. ஸோ இந்த அலிகேட்டர் டூர் அந்த போட் டூரும் வந்துட்டு க்ளோஸ்டு பஸ்ஸு காமிக்கிறேன் பாருங்க. அங்கே ஒரு ப்ளூ பஸ் தெரியுதா, அதில் தான் நாங்கள் வந்தோம். அது வந்து க்ளோஸ்டு பஸ்ஸு, நல்ல ஏசி பஸ்ஸு நல்லா இருந்துச்சு. பெர் பர்சன் வந்து $59, அடல்ட்ஸ்க்கு வந்து 59, கிட்ஸுக்கு வந்து 49 அப்படின்னாங்க. இவங்களே இந்த நிறைய பேக்கேஜஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் கீ வெஸ்ட் போனோன்னா கீ வெஸ்ட்டுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் கீ வெஸ்ட்டு வந்து மார்னிங் 6 o'clock கிளம்புது, நைட்டு 10 o'clock தான் வரும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து கீ வெஸ்ட்டு பேக்கேஜ் எடுக்கலாமா இல்லை நாங்களே தனியாக போயிடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். இப்போ பிரதிதி அவங்க அப்போ ஏதோ கிஃப்ட் ஷாப் போயிருக்காங்க. எங்களோட போட் டூருக்கு எங்களை கால் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆகுது நல்லாவே. மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இட்லியில் கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதையே சாப்பிட்டுக்கிட்டோம். லஞ்சுக்கு வந்து போயிட்டு அங்கே தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். இங்கே ஒரு பீகாக்கு, அங்கே ஒரு பீகாக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பார்க்க. நான் ஷோ போகலாம், வா 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 கண்ணு வா ஷோ. நெக்ஸ்ட் வந்து இங்கே கேட்டர் ப்ரெசன்டேஷன், கேட்டர் ஷோ ஒன்று இருக்குது, அதுக்கு போகிறோம் நாங்கள். இப்போ அங்கே போய் அலிகேட்டருக்கு 1 மணி நேரம் உட்காந்துட்டு ஒரே ஒரு அலிகேட்டர் தான் வச்சு. You're going to have to work to the pain with me here. Like I said though, there's no to tell their age, their size depends on diet and environmental factors, not on how old they are. So he could be 25, he could be 75. You literally have no idea, and some records in captivity claim to have alligators over 100 years old, so they're very long. You guys are looking at the water, you're like, ew, it's yellow, it's gator pee. It's not gator pee, guys, it's Gatorade. It has that color because it's like the same water out there. It has that tannic color to it. So this is what they normally live in. We do scrub and clean it every day though, so don't worry about that. Now I'm looking for a specific alligator. Let's see. I already did you. It's easier to pick them up in the water. There's a giant gator pile here, so it's like really hard to get. I'm gonna ask if it goes this way. Thank you. Let's see who's down here. Who are you? You are not the gator I'm looking for. Why is this so tough? I think it's 2. Oh, okay, move this one.
The longer I'm in the water, the more danger I'm in. How many feet is the water? How many feet is the water? Usually when I pick up a gator that's as big as I am, people clap, cheers. Anybody out there, guys? Let's place him down gently and look inside of his mouth. Now, there are 80 teeth in there, guys. 40 on the top, 40 on the bottom. Now, they can actually break their teeth off, grow them back, and they cycle through several thousand teeth in a lifetime. That comes in handy because of how hard it can bite. A large alligator can bite down with an entire 10 of force within that mouth, 2,000 pounds per square inch of power. Y'all better look impressed with that number. Think about it, 2,000 pounds. That's enough power there to snap any bone in your weak, fragile human body and crush your skull like a potato chip. If you're still not impressed with that number, that's because you got one on the wrong side of the glass. Now, even though he can bite down so hard, you can keep his mouth shut with your bare hands, as I'm about to demonstrate. All that power there's an is for alligator closing. right over But there for moving. opening, so if you're ever about to There's be an attacked by a alligator gator, right just over turn there around, moving grab the jaws. backwards. It'll be great. You're gonna want to run through that, guys. But we do have all of these alligators in here for a reason, though. We're actually an alligator rescue, and these are all considered to be rescue nuisance gators. Now, a nuisance gator is one that shows up in a backyard, swimming pool, eat fluffy, stuff like that, right? Now, once when an alligator eats somebody's dog, the state of Florida will send out an alligator trapper to capture and kill the gator unless that dog is a Pomeranian. They let that one go, it's fine, What no cares. animals eat alligators? It's really sad, though. The state of Florida does kill Any several animal thousand nuisance gators a year, which is not their fault. பாருங்க 3 பீகாக் பியூட்டிஃபுல்லா இருக்கு. நாங்க உள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். நான் சொன்னேன் அந்த ஹோட்டல் பஸ் மூலமாக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்ட்டு. அந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஓடி வந்து கையெல்லாம் காமிச்சாங்க, பஸ்ஸு போயிடுச்சு. நல்ல காலம் நாங்கள் இந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் அவங்க காண்டாக்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க. கிளம்புறப்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணதுனால அவங்க உடனே வந்து வேற ஒரு டிரைவரை அடுத்து 125க்கு என்னமோ ஒரு பஸ் இருக்குன்னாங்க. அந்த பஸ்ஸில் எங்கள் கோஆர்டினேட் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பஸ்ஸுக்கு எங்களை மாற்றி விட்டுட்டாங்க. அதனால பஸ் இந்த வாட்டி மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே நிற்கிறோம் நாங்கள். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு ½ hour முன்னாடி போயிருந்திருப்போம். இன்றைக்கி நாங்கள் இந்த ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ் மியாமி ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் போகலான்னு நினச்சோம். பட் எப்போ போகிறோம்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பிளான் பண்ணோம். இந்த அலிகேட்டர் ஷோ அது வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அலிகேட்டர்ஸோட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக அந்த பேபி அலிகேட்டர் கொடுத்தாங்க, அதோட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த பிரதிக்கு இது இன்னொன்று இந்த இருக்குது, அது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அந்த பிக்சர்ஸையும் நல்லா இருந்துச்சு. அந்த பேபி அலிகேட்டரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்த டயர் இது தான். ஷூஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். வெளியில் ஹாட்டாக இருந்தாலும் ஒரு தொப்பியும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுத்து ஏதோ போட்டிங் போகலான்னு கார்த்திக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதான். போகலாம், வெயிட் பண்ண. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மியாமி டவுன் டவுன் அந்த ஹார்பர் ஃப்ரண்ட் அந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு ஸ்பீட் போட் டூர், த்ரில்லர் ஸ்பீட் போட் டூர், அது வந்து 50 miles per hour போகும் அப்படின்னாங்க. ஸோ அந்த போட் டூர் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதுதான் அந்த போர்ட் ஏரியா. நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ வெயிட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு 6 o'clock 5:30 இது வந்து பார்த்து எப்படிங்களா 5:30 டூர் வந்து போயிருக்கு. 6 o'clock தான். இந்த ஏரியா வந்து டவுன் டவுன் சுற்றி கடைங்க பயங்கர இந்த கரேபியன் மெக்சிகன் பட்டுவா கரேபியன் மெக்சிகனோட இன்ஃப்ளூயன்ஸ் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பக்கம்ன்றதுனால பயங்கர கரேபியன் அண்ட் மெக்சிகன் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸு பார்ஸ் எல்லாம் இருக்குது. நிறையா ஷாப்ஸு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல். ஸோ இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு 10 minutes டைம் வந்து 5:40 ஆகுது. எங்களை 5:45க்கு வர சொல்லியிருக்கோம். அவன் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 45 minutes போட் டூர் முடிச்சுட்டு திரும்ப இங்கேயே வந்து நாங்கள் இந்த டேவை இன்றைக்கி இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். இதை முடிச்சுட்டு ஸ்கைவில் போகலாம் இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ மணி வரைக்கும் இவங்க ஓப்பன் தெரியல, அது கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதை டிக்கெட்ஸ் எத்தனை மணி வரைக்கும் ஓப்பன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தனால கிட்ட வந்து பார்த்தா கொஞ்சம் டெரராக இருக்குது. பிரதிதி ஆசைப்படுறான், அது போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மால் மாதிரி இருக்குது. இங்கே வந்து பீட்சா ஷாப்ஸ் இருக்குது நிறைய. என்னது டைவர் சஃபாரியா? டைனோ சஃபாரி. ஓகே ஓகே. நிறைய
நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கீங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. Just kidding, guys. We have to come back and get you. Also, all right, guys. One more thing before you guys have some more fun. If you guys can do me one more favor, if you can put your seatbelts on and go all the way across to the other side. மியாமியோட பியூட்டிஃபுல் ஸ்மைலிங் வியூ. முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து அந்த ஷாப்பிங் ஏரியா இருக்குதுல்ல அதை சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். இங்கே வந்து கேண்டீஸ்க்குன்னே ஒரு பியூட்டிஃபுல் ஷாப் வச்சுருக்காங்க. எக்கச்சக்க கேண்டீஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்க. பீஸா மாதிரி பர்கர் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அந்த ஸ்பீட் த்ரில்லர் போட்டு சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. பயங்கரமாக என்ஜாய் பண்ண பிரதிதி. அந்த ஒரு 40 minutes டைம் போனதே தெரியல, அந்தளவு நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இங்கே லூஸ்லேயும் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் பேக் பண்ணி அங்கே பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்கெட் சாக்லேட்ஸும் இருக்குது நிறையா. செயின் மாதிரி பண்ணி கேண்டி நெக்லஸ் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து அங்கே கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அந்த போட்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து டின்னர் முடிச்சுட்டு போகலாம். டைம் 8 மணி ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கும் நாளைக்கு கீ வெஸ்ட் போகிறதுனால சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். 6 o'clock 6:20க்கு வந்து பஸ் வருது. அதனால் வந்து சரி சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக இங்கே வந்து பெங்கால் இந்தியன் குவிசைன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து மெஜாரிட்டி த நார்த் இந்தியன் தான். ஸோ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை ஒன்று அப்படின்றதுனால இங்கே சாப்பிட வந்துருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட் எப்படி இருந்ததுன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.